சுபிக்ஷாவோட தம்பியும், அம்மா, அப்பா 3 பேரும் வந்திருக்காங்க சுபிக்ஷாவோட பார்க்குறதுக்கு. காலையிலேயே நம்ம விக்ரம் ஃபேமிலி இத பார்த்தோம். இப்போ வந்து சுபிக்ஷா ஃபேமிலி வந்திருக்காங்க. தம்பி வந்து தனியா கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க சுபிக்ஷா கிட்ட. என்ன சொல்கிறாங்கன்னா, "நீ தயவு செய்து அந்த பீட் பாக்ஸிங் பண்ணாத, அது நல்லாவே இல்லை" அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கு உங்க தம்பி பேசுகிறது. அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்கன்னா, "பாரு, சாண்ட்ரா 2 பேரையும் நம்பாத. நீ யாரை நம்புறியோ அவங்க தான் உனக்கு எகெயின்ஸ்டாக நடந்துட்டுருக்காங்க. ஸோ நீ முதல்ல நம்பாத" அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு வேறு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, "நீ விக்ரம் கிட்ட நல்லா க்ளோஸாக ஒரு பாண்டிங் வச்சு பேசுகிறல்ல, அதே மாதிரி வினோத் கிட்டேயும் கமர்தன் கிட்டேயும் 2 பேர்கிட்டையும் அதே மாதிரி ஈக்குவலாக டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவங்க கூடயும் நல்லா பேசு" அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா என்னென்னா, நீ கொஞ்சம் அவங்க அப்பா அட்வைஸ் பண்ணுறாரு. யாராச்சும் ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா 2 வார்த்தை எதிர்த்து பேசணுமா, என்னன்னு கேட்கணும், இப்படி ஒழிச்சு ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா, பாரு எப்படி போய் சண்டை போடுறாங்க, அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சண்டைகளை வந்து மக்கள் என்கரேஜ் பண்ணும்போது அது இந்த மாதிரி நிலமையில தான் போய் முடியும். சண்டை போட்டால் தான் எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க. அதனால அவங்க தம்பி வந்து ஒரு ஜென்யூன் கன்சர்னோட அக்காக்காக சொல்கிறாங்க, நிறைய சண்டை போடுக்கா, அப்போ தான் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சுபிக்ஷா அப்படியே ஷாக்காகி கேட்டுட்ருக்காங்க. ஏன்னா சுபிக்ஷாவை பொறுத்தளவில் அவங்க கரெக்டாக ஏதோ ஒரு ட்ராக்கில் கரெக்டாக ஒரு கேம் ப்ளே பண்ணி போயிட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி கேட்கும்போது அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ நீ லைவில் ஏதாச்சும் சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவோ அம்மாவோ யாரோ கொஞ்சம் தைரியமாக பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்.